தமிழக முதல்வர் விஜய் கடந்த மே 12ஆம் தேதி தமிழகம் முழுவதும் கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் இருந்து 500 மீட்டர் தொலைவிற்குள் அமைந்துள்ள 717 டாஸ்மாக் சில்லறை மதுபான கடைகளை மூடுமாறு உத்தரவிட்டிருந்தார். அவரது உத்தரவின் பேரில் நடவடிக்கைகள் தீவிரமாய் செயல்படுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது தமிழக சட்ட ஒழுங்கு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவல்துறையினருக்கு பல்வேறு அறிவுரைகள் முதல்வர் விஜய் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவல்துறை தலைமை இயக்குநர் எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், மதுவிலக்கு மற்றும் ஆய தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றதாக சொல்லப்படுகிறது. அமைச்சர்களும் காவல்துறையினரும் கலந்து கொண்ட இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் போதைப் பொருளை முற்றிலுமாய் ஒழிக்க வேண்டும் எனவும், பள்ளி கல்லூரி அருகில் போதைப் பொருளை விற்பனை செய்வதை முற்றிலும் தடுக்க வேண்டும் எனவும், மாணவர்கள், இளைஞர் என அனைவரும் போதைப் பொருளுக்கு அடிமையாகாமல் தடுக்க வேண்டும் எனவும் முதல்வர் விஜய் காவல்துறையினருக்கு கட்டளையிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முன்கூட்டியே கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கவும், தமிழக சட்ட ஒழுங்கு பிரச்சினையை உடனடியாக சரி செய்யவும் வேண்டுமென காவல்துறையினருக்கு முதல்வர் விஜய் உத்தரவு கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நடவடிக்கையின் அடிப்படையில் போதையில்லா தமிழகம் மற்றும் பாதுகாப்பான சமூகம் என்ற இலக்கை நோக்கி முதல்வர் விஜய் அரசின் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது.